மிதுன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. 10ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது, அதாவது பாதகாதிபதியும் லக்னாதி ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி தேடி வரும். ஆனால் பதவியில் ஒரு பெரிய நெருப்பில் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கீங்கன்னா இட் இஸ் அ வெரி 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 டென்ஷனபிள் ஜாப். அதாவது உங்களை சுற்றி 100 பேர் பிடுங்குவான், 1000 பேர் பிடுங்குவான். இந்த பிறன்காண்டு ஒரு படம், அந்த படத்தில் அந்த மீன்களில் சாப்பிடும், அது மாதிரி உங்களை திம்பானுங்க எல்லோரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஆற்றல் இந்த மிதுன ராசிக்கு உண்டு. என்ன ஒரே ஒரு விஷயம், பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே சமயம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுறது. கோர்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வேலையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வீண் செலவு நிறைய செலவாகின்றது. அப்பாக்காக செலவு, அம்மாக்காக செலவு, தம்பிக்காக செலவு, தங்கச்சிக்காக செலவு, அக்காக்காக செலவு, அக்காவோட திருமணத்துக்காக செலவுன்னு ஏகப்பட்ட செலவு உங்களுக்கு ஆகிட்டு இருந்தது. ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, கும்பராசியில் புதன் செவ்வாய் ராகு சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்குது, மீன ராசியில் சனி சூரியன் ஆகிய கிரகங்களின் இணைவு இருக்குது. பொதுவாக சனியும் செவ்வாயும் சனியும் சூரியனும் இணையக்கூடாது. எதிரிகள் இணையும் பொழுது எதிரிகளுக்குள்ள போர் மூலக்கூடிய சண்டைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் அடிதடி சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால தான் இந்த சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கைங்கிறது ஒரு டெட்லி காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சூரியனோட இணையிறாரு. அதே மாதிரி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு புதனும் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரக சேர்க்கை, அதாவது சனி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கைங்கிறது உலக அளவில் வெற்றிகள், யாருக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரியே இருக்கோ அவங்களுக்கு தோல்வி கிடைக்கும், யார் தோல்வி பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து விலகி மேஷ ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலத்தை அடைகிறார். சித்திரை பராபவ, தமிழ் பராபவ வருட பிறப்பு, சித்திரை மாத பிறப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த ஏப்ரல் 10லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் மீன ராசியில் இருக்கக்கூடிய வரைக்கும், புதன் மீன ராசியில் இருக்கிற வரைக்கும் புதன் குரு இடப்பரிவர்த்தனை பெறுகிறார்கள். புதனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் புதன் இருக்கார். இந்த 2 அமைப்பு தான் மக்களாகிய நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. அதனால் பல நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் சில விஷயங்களில் பாதிப்புகள், சங்கடங்கள், இரத்த இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள்னால் ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, அதே மாதிரி ஏப்ரல் 17 அமாவாசை. இந்த மாதத்தில் நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம், வாருங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை.
10ஆம் இடத்ததிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது, அதாவது பாதகாதிபதியும் லக்னாதி ராசிநாதனும் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி தேடி வரும். ஆனால் பதவியில் ஒரு பெரிய நெருப்பில் உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கீங்கன்னா இட் இஸ் அ வெரி 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 டென்ஷனபிள் ஜாப். அதாவது உங்களை சுற்றி 100 பேர் பிடுங்குவான், 1000 பேர் பிடுங்குவான். இந்த பிறன்காண்டு ஒரு படம், அந்த படத்தில் வந்து அந்த மீன்கள்லாம் சாப்பிடும், அது மாதிரி உங்களை திம்பானுங்க எல்லோரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஆற்றல் இந்த மிதுன ராசிக்கு உண்டு. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்கிறது நல்லது. அதே சமயம் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குறாங்க. ஒன்றா உங்கள் ஆரோக்கியத்தில் குழப்பம், இல்லாட்டி உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். அதே சமயம் நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தேவையில்லை. அது எங்கேயாவது ஊருக்கு வெளியில், ஊர்லேருந்து உங்கள் ஊர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சரவணம்பட்டி போகிற வழியில், என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அந்த ஏரியா பற்றி தெரியாது. கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகிற வழியில், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு அரை ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், இல்லை ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்கேன், இல்லை 1000 சதுரடி வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ உடனே போய் பார்த்துட்டு வாங்க. எவனாவது வேலி போட போகிறான், எவனாவது அங்கே வந்து கொட்டாய் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த விஷயங்களை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இந்த மாதம். ஸோ இந்த மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள், வீண் செலவுகள் நிறைய செலவாகின்றது. அப்பாக்காக செலவு, அம்மாக்காக செலவு, தம்பிக்காக செலவு, தங்கச்சிக்காக செலவு, அக்காக்காக செலவு, அக்காவோட திருமணத்துக்காக செலவுன்னு ஏகப்பட்ட செலவு உங்களுக்கு ஆகிட்டு இருந்தது. இந்த கடந்த ஒரு 3-4 மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் வருமானம் வருதுன்னா பேங்க்கில் வந்ததுன்னா அடுத்த 24 hours எல்லாமே காலியாகிடும். எல்லா இஎம்ஐ பாஸ் ஆகிடும், எல்லாம் கடன்லாம் போயிடும், எல்லாம் போய்ட்டு கடைசியில் பார்த்தா பேங்க் பேலன்ஸ் மறுபடியும் அந்த 1000 ரூபா தான் நிற்கும். சம்பளம் வந்த மாதிரியே இருக்காது. இப்போ அந்த சம்பளம் வந்தது, அந்த போனதுனால வரக்கூடிய டென்ஷன் இப்போ இருக்கும். அதனால் கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்ருக்கீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில், ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது வருமானத்தில் மாற்றத்தை கொடுப்பார், பதவியில் ஏற்றத்தை கொடுப்பார், சில புதிய பொறுப்புகள் வரும். இந்த ஏப்ரல் மே கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாருக்குமே. இப்போது உங்களுக்கு அது மாற்றத்திற்கான தயாரை நீங்கள் பண்ணிக்கணும். அதே சமயம் நீங்கள் வழக்கு சம்பந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா அலைச்சல் இருக்கும். அது நீங்கள் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு பர்சனல் லோன் கேஸ் இருக்குது, இல்லை வந்து கிரெடிட் கார்டு கேஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொச்சினுக்கும் ஹைதராபாடுக்கும் இல்லை வந்து பாம்பேக்கும் இல்லை பெங்களூருக்கும் அலைய விடுவாங்க. ஸோ எதையுமே அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பாருங்கள். நீங்கள் கோர்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வேலையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். கோபத்தில் வார்த்தை விட்டீங்கன்னா போச்சு, உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற மாதிரி ஆகிடும். கவனமாக இருங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் பயிற்சியாகி சித்திரை வருட பிறப்பு தமிழ் வருஷம் பிறந்த உடனேயே உங்களுக்கு பதவி தேடி வரும். எங்கேருந்து யாரெல்லாமோ தேடி வந்து உங்களை கௌரவிப்பாங்க. அரசாங்க ரீதியாக பதவிகள் மட்டும் இல்லை, கௌரவங்கள் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இருக்கலாம், அதாவது பாட்டு பாடுறவங்க, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து வெள்ளித்திரையில் இருக்கலாம். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்குது. கவனமாகவும் இருக்கணும், அதே சமயம் சந்தோஷத்தையும் அனுபவிக்க கற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய குழந்தைகளின் தேவைகளையும் வாழ்க்கை துணையின் தேவைகளையும், இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களால் உங்கள் கணவருக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது. உங்களால் உங்களுக்கு உங்கள் கணவருக்கு இல்லை உங்களால் உங்கள் மனைவிக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்குது. வசதி வாய்ப்புகள் பெருகும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்களால் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களால் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஏன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு சனி செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். ஆஞ்சநேயரை தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கள், ஹனுமன் சாலிசா சொல்லுங்கள்.
உங்கள் ஆரோக்கியத்திற்கு துணையாக இருப்பார். உங்களுடைய ராசிக்கான பலன்களை இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். இது பொதுவான பலன் மட்டுமே. கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து இந்த பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப்லேயே பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை சீர்தூக்கி பார்த்து சீரமைத்து கொள்வதற்கான உபாயத்தை நம் மூலமாக நீங்கள் பெறலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.